பாரத ஜாக்கு முன்பு பாரத ஜாக்கு பின்பு இந்த நம்ம தமிழ் தெருவில் பிரிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். பீட்டா குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணீர் வராது. இப்போ பிறந்த குழந்தைகள்லாம் பீட்டா கணக்கில் வர்றாங்க. ஆல்ஃபா பீட்டா இந்த மாதிரி எல்லா ஜெனரேஷனுக்கும் இது வந்தால் தான் அந்த கடைசி பந்தி மிச்சம். பிருந்தாசாஸ்லாம் முதல்ல பேசி எஸ்கேப் ஆயிட்டார். இல்லை அவர் படத்தை பற்றிலாம் நீ நிறையா பேசுவீங்க, அவருடைய படங்கள் தந்த வீச்சு கிராமத்தை கொண்டு வந்து எல்லாம் பேசுவேன். நான் ரெண்டு சம்பவத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கும் அவருக்குமான அந்த உறவு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்னா, ஆமாம் ஆமாம் இந்த சலசலப்பாக இருக்காதா போயிட்டோம். +2 படிச்சுட்டு இருக்கப்ப எங்கள் மாமா வந்து சென்னைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார். எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சார். டே பாரத ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்னு என்ன கூட்டிகிட்டு போனார். ஜெமினி பார்சனில் பெரிய கூட்டம், நடிகைகள் தயாரிப்பாளர்கள் ஏகப்பட்ட பேர் கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அவருடைய ஃப்ளாட்டு முன்னாடி நிற்கிறாங்க. நான் வந்து எங்கள் மாமாட்ட சொல்கிறேன், நான் வந்து நல்லா கதைகள்லாம் எழுதுவேன், அவர்கிட்ட போய் நான் வேலைக்கு சேர்ந்துறேன், உதவிக்கு வந்துடுறேன். அவர் எப்படா வெளியே வருவார், எப்படா அவரை போய் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வத்தோடு நின்றுட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அவர் வெளியே வந்தார். எல்லாரும் அவரை சூழ்ந்திருக்கப்போ நானும் கூட்டத்தை விலகி அவர் காரில் ஏறுறப்ப அந்த கதவை மறிச்சுக்கிட்டு, சார் வணக்கம், நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்கிறப்ப அவர் எஜுகேட்டட், கெட் அவுட் அப்படின்னு போயிட்டார். எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. மாமா கேட்டார், என்னடா சொன்னார் அப்படின்னு கேட்டோன்னே அவர் எஜுகேட்டட்னு திட்டார். தெரியுது இல்லை, போய் காலேஜ் போய் படிச்சுட்டு வா. கிட்டத்தட்ட நீ உங்கள் கதை என் கதையும் ஒன்றா தான் இருந்தது. காலேஜ் போய் நீ படிச்சுட்டு வா, படிச்சுட்ட பிறகு இங்கே வந்து சினிமாவுக்கு ட்ரை பண்ணுது. எங்கள் மாமா வந்து ஐயா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னை திரும்ப அனுப்பிவிட்டார். அதை வந்து நான் திருமாணிக்கம் ஷூட்டிங் அப்போ நான் சொன்னேன். அதுக்கு அடுத்து நான் பத்திரிக்கையில் இருந்தப்போ அவரை நான் பலமுறை வந்து பேட்டி எடுத்தேன். ஒரு பேட்டியில் நான் கேட்டேன், முதல் மரியாதை பற்றி நான் வந்து எனக்கு தோணுதை நான் கேட்டேன். கெட்டுப்போன ஒருத்தையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, தொடவே இல்லை, வாஸ்தவம் தான். ஆனால் அது தொடவே இல்லைன்றது அந்த பொண்ணுக்கு நீங்கள் உடல் ரீதியாக செய்யக்கூடிய எவ்வளோ பெரிய துன்பம். அவள் கெட்டு போயிட்டால் நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களே, இதில் என்ன தியாகம் அந்த கேரக்டர் மேலே அப்படின்னு கேட்டேன். அப்படியே ஷாக் ஆனார். எந்த ஊரான்னு கேட்டார். மதுரை. அதான் இப்படி குதர்க்கமாக கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விளக்கம் சொன்னார். அந்த வடிவுக்கரசை தொடாமல் இருக்க காரணம், அவருக்கும் அந்த சிவாஜி ஐயாவுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா முதல்ல பிறந்த குழந்தைய தள்ளி வைக்கிற சூழல் வந்துன்னுக்காக தான் அந்த பொண்ணை தொடலைன்றது கதைக்குள்ளே நாங்கள் எடுக்க வேண்டிய விஷயம். அதை எடுக்காமல் விட்டுட்டோன்னார். அப்புறம் திருமாணிக்கம் படத்தை வந்து கதையை நான் சொல்ல போகிறப்ப அவ்வளோ பெரிய லெஜெண்டு, நம்ம வேலைக்கெல்லாம் போய் நின்றோம். இப்படி ஒரு மனிதன் நம்ம சந்திக்க போகிறதும் படத்தில் நடிக்க வைக்க போகிறோம், அவர் ஒத்துக்கு வர மாட்டார்ன்ற பல கேள்விகளோட போனோம். எப்பயுமே அவர் கதை சொல்ல வந்தால் ஒரு டைரி எடுத்துக்குவார். அந்த டைரியில் வந்து எழுதுவார். அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரு, இது என்ன கதை அமைப்பு, நம்ம நடிக்கலாமா வேணாமா, அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு இயக்குனர், அவருக்கு டிஸ்கஸ் பண்ணுவார்ல. ஒரு டைரி எடுத்துகிட்டு உட்காந்துட்டார். கால் மேல் கால் போட்டு சொல்லியா அப்படின்னாரு. அப்படியே கையால் நடுக்க தான் அவர்கிட்ட கதை சொன்னோம். அப்படியே பார்த்துட்டு இருந்தார். சொல்ல ஏதோ 2-3 வாசகம் எழுதினார். நான் கதை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம். படத்தில் ஒரு குறைவான பகுதியில் வந்தால் கூட அவரை சுற்றி தான் கதை நடக்கும். நான் ஒரு முழு கதையவே ஒரு அரை மணி நேரத்தை சுருக்கி சொன்னேன். சொல்லிட்ட பிறகு அந்த டைரி எடுத்து காமிச்சார். என்ன கரெக்டாக எழுதியிருப்பாரோ, எப்படி சொல்லியிருப்பாரோன்னு சொல்லி நான் பார்த்தோம்னா அதில் வெற்றி நிச்சயம் எழுதியிருந்தார். எனக்கு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் பேசப்படுன்ற அவர் சொன்ன அந்த வெற்றி நிச்சயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருமாணிக்கம் ஷூட்டிங் எப்போ வந்து அவர் வந்து ட்ரிப்பு போட்டுட்டு தான் அவரை கூட்டிகிட்டு வந்தோம். என்னுடைய சினிமா கேரியரில் என்னோடய ட்ரிப்பில் அது பெரிய அவர் ஹெல்ப் பண்ணார். நான் பல பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு குழந்தை மாதிரி தன்னால் டேக்கு வந்துடக்கூடாது, தன்னால் வந்து மற்றவங்க வந்து இதாகிடக்கூடாது, ரொம்ப கான்சியஸாக இருப்பார். நடிகரை ரொம்ப கான்சியஸாக இருப்பார். அவ்வளோ பெரிய படங்களை பண்ணவர், அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்தவர்.
பதட்டமாகவே இருப்பார், கான்சியஸாகவே இருப்பார், திரும்ப திரும்ப டயலாக்கை பார்ப்பார். நான் டயலாக்கில் என்ன பண்ணுவேன்னா வாட்ஸ்அப்பில் ஆடியோ நோட்டை அனுப்பிடுவேன். அதை கார்லேருந்து வர்றப்போ கேட்டுகிட்டே வருவார். தன்னால் ஃபிலிம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஃபுட்டேஜ் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, மற்ற நடிகர்கள் யாரும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கான்சியஸாக இருப்பார். படத்தில் வந்து ஒரு கிளைமாக்ஸில் ஒரு பெரிய டைலாக் வரும், ஒரு அரை பக்கத்துக்கு வரும். அது சிங்கிள் டேக்காகவே எடு, நான் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணார். டைரக்டரை தான் கூப்பிடுவார். நமக்கு கூச்சமாக இருக்கும், அவ்வளோ டைரக்டர், நம்மள டைரக்டர். ஐயா அப்பா நீங்கள் என்னை நந்தானே கூப்பிடுங்க, நீ டைரக்டர்டா அப்படின்னு மாதிரி சொல்லுவார். ஒரு நாள் கேரவனில் வந்து ஒரு டைலாக்குக்காக நான் சொல்கிறக்கா போய் சொன்னேன். அப்படியே அழுதார். அந்த டைலாக் என்னன்னா, தேவைக்கு கிடைக்காததும் தேவைக்கு அதிகமாக கிடைக்கிறதும் எப்பயுமே ஒரு வழி தானே அப்படின்னு அவர் பேசக்கூடிய டைலாக் சொன்னு அப்படியே அழுகிறாரு, தேம்பி தேம்பி அழுகிறாரு. எனக்கு ஐயா ஐயா அப்பா அப்பா ஒன்றும் இல்லை உண்மைதான்டா, தேவைக்கு கிடைக்காம இப்போ தேவைக்கு நிறையா கிடச்சிருச்சு, வலி தான் அப்படின்னு அந்த பர்சனல் எமோஷன் சொல்கிறாரு. அவர் நான் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக கேட்குறேன், பெண்ணையா நிறைய இன்சிடென்ட்டை கொடுத்துக்கிறீங்க, எடுத்துக்கிறேன்னாரு. சிரிச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வீடியோ காமிக்கிறாரு, வாட்ஸ்அப்பில் வந்து டிசைன்ஸ் காமிக்கிறாரு. ஜிவி பிரகாஷ்குமாரும் இன்னொரு புது பொண்ணும் ஒரு லவ் ஸ்டோரி கதை எழுதிட்டுருக்கிறாரு. ஜிவி சார்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவன் சொல்லிட்டான், அவன் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டான். எப்போ ஷூட்டிங் தான்? உன் ஷூட்டிங் முடிஞ்சோடனே அடுத்த 10 நாள் டிஸ்கஷன் முடித்தோடனே நான் ஷூட்டிங் ஆரம்பிப்பேன். அந்த எனர்ஜி லெவலில் கடைசி வரைக்கும் அவர் குறைக்கவே இல்லை. அவர்கிட்ட ஒரு 2 விஷயங்கள் நான் வந்து வடிவுக்கிரசமாக வந்து அங்கே நடிக்க வந்தாங்க, அவங்களுக்கு ஜோடியாக. கடைசி வரைக்கும் டைரக்டர் மேடம் உட்காரவே இல்லை, ஓரமாக கூட சேர் போட்டு உட்காரலாம். இல்லை எங்கள் டைரக்டர் மேடம் நான் உட்காரவே மாட்டேன். படத்தில் ஒரு சிறப்பு, அவர் அறிமுகப்படுத்தின நடிகையில் ஜோடியாக நடித்த ஒரே படம் தான். ஆமாம், அவர் அறிமுகப்படுத்தின நடிகையில் ஜோடியாக நடித்தது ஒரே படம். ஆமாம், அது அவரும் பல முறை சொன்னார். அதுதான் அவர் சம்பாதிச்சது. கடைசி வரைக்கும் நம்ம உட்காரலாம். இந்த மாதிரி நிறைய சிசுகளை தமிழ் திரையுலகிலே அதிகமான இயக்குநர்களை உருவாக்குனது அவர் தான். ஒரு தலைவன் வந்து தன்னை விட சிறந்த ஒருத்தனை உருவாக்கணும், அதை அவர் செஞ்சுட்டு போயிட்டார். பாக்கியராஜ் சார், மனோபலா, மணிவண்ணன் சார், லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார், ஏகப்பட்ட பேர். அப்புறம் இன்னொரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஒரு பாராட்டோம்னா, அண்டை தேசத்தில் தமிழர்கள் கொல்லப்படுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல, அந்த விருது மத்திய அரசு கொடுத்த விருது எனக்கு வேணான்னு சொல்லி பத்மஸ்ரீ விருதை வந்து மேடையில் புறக்கணிச்சார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹேட்ஸ்அப் பண்ணணும். நான் கேட்டேன், நான் விருது கிடைக்கிறதே கஷ்டம், எனக்கு விருதுலாம் முக்கியம் இல்லைடா. அடிக்கடி பழைய விஷயங்களை நம்ம அவர் கூப்பிட்டு பேசுவார், கேட்போம். ஐயா உங்கள் படம்லாம் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன், எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லாதரா அப்படின்னாரு. இல்லை, உதாரணத்துக்கு கடக கவிதைகளில் வர அந்த ஆத்தாடி பாட்டு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் ப்ளே பண்ணுங்க. அவன் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கிறான், மணிவன் பேர், நீ ப்ளே பண்ணுங்க, நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன், அதில் வர ஷாட்டை அப்படியே நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். 108 ஷாட் இருக்கும், அதை அப்படியே நான் சொல்கிறேன். இப்போ க்ளோஸில் வரும், அந்த பொண்ணு படம் இருப்பாங்க, லாங் ஷாட்டில் ஏபிசிடி எழுதுக்குன்னு அவர் சொல்ல 108 ஷாட்டு சொன்னேன். எந்திரிச்சு அதை கட்டி பிடிச்சிட்டார். நீ கூட ஏதோ வந்து ஃபார்மாலிட்டிக்காக சம்பிரதாயத்துக்காக சொல்கிறேன்னு நினச்சேன்டா, உண்மையிலே என் ரசிகன் தானே. இப்படி பல நினைவுகள் இருக்குது. ஒரு மராத்தி ஃபிலிம் வந்து நாங்கள் ரீமேக் பண்ணுறதுக்காக, திருமணத்துக்கு பிறகு ரீமேக் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட போய் பேசி எல்லாமே பண்ணிட்டான். ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றி நடக்கிற கதை தான் அது. நான் கொஞ்சம் தேறி வந்துடுறேன்டா, நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம்டா. ஐயா ஒன்றுமே இல்லையா, நீங்கள் இப்போ எப்படி பெட்டில் இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்தால் போதும், உங்களை மாதிரி சுற்றி நடக்கக்கூடிய ஒரு படம் தான் அது, கண்டிப்பாக நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனார். மனோஜோடைய இறப்புக்கு பிறகு அந்த புத்திர சோகத்தை அவரால் தாங்கிக்கவே முடியல, அப்படின்னு நொறுங்கி போயிட்டார். அதுக்கு பிறகு மலேசியா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மலேசியாவிலேருந்து எனக்கு பேசுவார், அவங்க பொண்ணு மூலம் தான் பேச வைப்பாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன்டா, அந்த ஸ்கிரிப்டை நான் பண்ணுறேன்டா, நிச்சயம் வந்து அடுத்த படத்தில் திருமாணிக்க மாதிரி உனக்கு நல்ல பேர் வாங்கி தரேன்டா விட்றா அப்படி சொல்லிட்டே போனார். அந்த
ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு. அடுத்து வர்ற வருங்காலத்தில் இந்த சினிமா இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பாரதிராஜோட பாதிப்பு இல்லாமல் ஒரு இயக்குனர் கூட வர முடியான்றது என்னுடைய ஆணித்தரமான ஒரு உண்மை. இந்த சமயத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் கரிகாலன் ஐயா வந்து சொல்லிகிட்டே இருந்தார். நிறைய மேடைகள் நடக்கும், நிறைய கூட்டங்கள் நடக்கும். கடந்த ஒரு 6 நாளாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டா, ரீல்ஸு, ட்விட்டர் எல்லாத்துலேயுமே புதுசாக படிக்கிற ஒரு எல்கேஜி பையன் கூட வந்து யார் இவரை பற்றி கேட்கக்கூடிய ஆர்வத்தை வந்து இந்த சோசியல் மீடியா ரொம்ப நாள் கழிச்ச சோசியல் மீடியா ஒரு நல்லது பண்ணியிருக்குன்னா பாரதிராஜோட மறைவை வந்து ரொம்ப கம்பீரமாக மரியாதையாக கொண்டாடி இருக்குது. இந்த சமயத்தில் ஐயாவுடைய ஆன்மா நம்ம கூட தான் இருக்குது. அவர் படைப்புகள் மூலம் அவர் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கான்றதை சொல்லிட்டு நன்றி வணக்கம்.